OPPO ஃபேன்ஸ்னாலே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அவங்களோட ரெனோ சீரிஸ் தான். அந்த ரெனோ சீரிஸ்ல அடுத்ததா ரெனோ 14 சீரிஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுல ஓப்போவோட ரெனோ 14 நம்ம கையில் இருக்கு. பாக்ஸ் வழக்கம் போல பார்க்கறதுக்கே ஒரு பிரீமியமான பேக்கேஜிங் தான் கொடுத்துருக்காங்க. முன்னாடி மாடல் நேம் போட்டிருக்காங்க, மேல ஓப்போவோட ஏஐ ஃபோன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைடில் 10 இயர்ஸ் வித் யூ, மேக் இன் இந்தியாவில் 10 இயர்ஸ் ஆச்சுங்கிறத ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணால் நல்லா ஸ்மூத்தாக ஓப்பன் ஆகுது. மேலேயே மேக் யுவர் மொமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு பாக்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே என்ன இருக்குது பார்ப்போம். உள்ள ஒரு குயிக் ஸ்டார்ட் கைட், டிபியூ கேஸ், அதில் லைட்டாக உள்ள வரியாக கொடுத்துருக்காங்க. கொஞ்ச நாள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டஸ்ட்டெல்லாம் அடைஞ்சி இந்த மாதிரி ஆகிடும். ஆல்ரெடி இந்த மாதிரி டிபியூ கேஸே வேஸ்ட்டு தான். இதுக்கு பதிலாக இப்போ அந்த கிரே கலரில் ஒரு ரப்பர் கேஸ் கொடுக்குறாங்க. அது கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அடுத்ததா ஓப்போ மொபைல். வாவ், கையில் எடுக்கும்போதே அந்த ஃபீல் நல்லா இருக்கு. வெளியில் எடுத்து பார்ப்போம். ஸோ இதுதான் ஓப்போவோட ரெனோ 14. டிசைன் நல்லா இருக்குங்க. அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதை பற்றி அப்புறம் டீட்டெயில்டாக பார்ப்போம். அடுத்து எப்பயும் போல் ஒரு சிம் எஜெக்டர் பின், ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள், 80 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர். இப்போ மொபைலை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். இதை டக்குன்னு பார்த்தோன்னே உங்களுக்கு எதோட டிசைன் ஞாபகத்துக்கு வருது? ஏன்னா இதை மாதிரி தான் பெரும்பாலான ப்ரீமியம் மொபைல்ஸோட டிசைன் இருக்குது. ஓப்போவுமே அப்படி தான் கொடுக்குறாங்க. பட் கொஞ்சம் உள்ள உத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிறது pearl ஒயிட். இது போக ஃபாரஸ்ட் கிரீன் அப்படின்னு இன்னொரு கலர் வேரியண்ட்டாக இருக்கு. இங்க ரியர்ல வந்து பார்க்க பிளைன் ஒயிட் மாதிரி தெரிஞ்சாலும் லைட்ல அப்படியே ஷேக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உள்ள ஒரு அழகான ஒரு பூ டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இந்த ஒயிட் கலருமே லுக் வந்து செம்மையா இருக்குது. கீழே வந்து ஓப்போட பிராண்டிங் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. அப்படியே மேலே போனோம் அப்படின்னா அந்த கேமராவோட பிளேஸ்மெண்ட்மே நல்லா தான் இருக்குது. அதுலேயுமே அந்த ரிங்கை சுற்றி பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக உள்ள ஒரு சின்ன ஒயிட் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த டிசைனுமே இம்ப்ரெஸ் பண்ணுது. இந்த ரியர் டிசைனை தொடும்போது கிளாஸ் ஃபினிஷ் மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட் இதில் கேப்சர் பண்ணவே இல்லை. நல்லா தொட்டு பார்க்கும்போது ஒரு வெல்வெட் இதை தொடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூப்பரான டிசைன் கொடுத்துருக்காங்க. ஃபீல்மே நல்லா இருக்குது. சைடில் வந்தோம் அப்படின்னா இங்கே பில் குவாலிட்டிக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. இந்த எட்ஜஸ் எல்லாமே லைட்டா கர்வா கொடுத்து ஹோல்ட் பண்றதுக்கும் நல்லா இருக்குது. மொபைலோட வெயிட்னு பார்த்தா 187 கிராம் இருக்கு. திக்னஸ்மே 7.42 mm கொடுத்திருக்காங்க. நல்ல கம்பாக்ட்டா டிசைன் பண்ணிருக்காங்க. சிங்கிள் ஹேண்ட் யூசேஜுக்குமே ரொம்பவே நல்லா இருக்குது. இது போக பயானிக் குஷனிங் இதெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீங்க தப்பி தவறி மொபைலை கீழே போட்டீங்க அப்படின்னா அது டைரக்டா இடிச்சு டேமேஜ் ஆகாம அப்படி லைட்டா ஜம்ப் ஆகி மொபைலை சேஃபா வச்சுக்கிடும்னு சொல்றாங்க. பட் அதெல்லாம் நம்ம போட்டு டெஸ்ட் பண்ண முடியாது. அப்படியே ஃப்ரண்ட்ல வந்தோம் அப்படின்னா இங்க டிஸ்பிளேக்குமே கார்னிங் கோரில்லா கிளாஸ் 7i ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. இது இன்னும் கொஞ்சம் பெட்டராவே கொடுத்திருந்திருக்கலாம். ஏன்னா இது அவங்களோட பிரீமியம் செக்மெண்ட் மொபைல் தான். டிஸ்பிளேக்குள்ள போகும்போது இங்க பெருசா சேஞ்சஸ் கிடையாது. 6.59 இன்ச்ல 1.5K LTPO டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. டிஸ்பிளே பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. பீக் பிரைட்னஸா 1200 நிட்ஸ் கொடுத்திருக்காங்க. இன்டோர்ல யூஸ் பண்ணாலும் சரி இல்ல அவுட்டோர்ல டைரக்ட் சன்லைட்லமே போதுமான அளவு இருக்கு இதோட பிரைட்னஸ். மத்தபடி டிஸ்பிளேவை பார்க்கும்போது அந்த பெசல்ஸ் எல்லாம் நல்லா ஈவனா கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட பெசல்லெஸ் டிஸ்பிளே அப்படினே சொல்லலாம். நீங்க பாருங்க எவ்வளவு பிரீமியமா இருக்குது. இங்க ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ 93.4% அச்சீவ் பண்ணிருக்காங்க. பொதுவா நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன் எனக்கு கர்வ்டு டிஸ்பிளே பிடிக்கவே பிடிக்காதுன்னு. சோ இந்த மாதிரி கொடுக்குற டிஸ்பிளே தான் லுக் வைஸும் நல்லா இருக்கும், நம்ம யூஸ் பண்றதுக்கும் நல்லா இருக்கும். சோ பெசல்ஸுமே ரொம்பவே கம்மியா இருக்கும். இப்போ ட்ரெண்ட்னு சொல்லி கர்வ்டு டிஸ்பிளேவை கொடுத்து அதுல டெம்பர் ஓட்டதுல பிரச்சனை இருக்கு, அப்பப்போ தேவையில்லாம டச் ஆயிடுது. பட் இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா உண்மையாவே பிரீமியமா இருக்கும். சோ இதையுமே 20,000 ரூபாய் செக்மெண்ட் அந்த மாதிரியான மொபைல்ஸ்ல எல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். இந்த டிஸ்பிளேக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்கனால நல்லா ஸ்மூத்தா இருக்கு. டச் ரெஸ்பான்ஸ் இதெல்லாமே நல்லா இருக்கு. HDR10 சப்போர்ட் இருக்கிறதுனால விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்குது. நல்ல டீடைல்டா நம்மளால பார்த்துக்க முடியுது. வீடியோஸ் பார்க்கும்போது அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே இதுல டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. அதுவுமே நல்ல லவுடா கிளியரா இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராவே இருக்கு. ஆனா என்னன்னா இந்த சவுண்டை வந்து நம்ம ஃபுல்லா வச்சு யூஸ் பண்றோம். அது போக 300% வால்யூம் அப்படின்லாம் சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு நம்ம வச்சு யூஸ் பண்ணும்போது அந்த வைப்ரேஷன் வந்து பின்னாடி கொஞ்சம் ஹெவியா இருக்குது. அதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆப்டிமைஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். அடுத்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இங்கேயுமே பெருசா சேஞ்சஸ் கிடையாது. MediaTek Dimensity 8350 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி இதுதான் ரெனோ 13லயுமே இருந்தது. இங்க பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது BGMI COD இதெல்லாமே 90 FPS சப்போர்ட் பண்ணுது. லாஸ்ட் டைமோட இங்க கொஞ்சம் பெட்டரா ஆப்டிமைஸ் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுபோக
அக்யூரேட் ஸ்கோர் பார்த்தாலுமே 1.5 மில்லியன் கிட்ட வந்தது. கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா ஸ்மூத்தா இருக்குது, லாக் இல்லாம ஃப்ரேம் டிராப் இல்லாம சூப்பரா நம்மளால ப்ளே பண்ணிக்க முடியுது. பட் நம்ம ஹெவியா கண்டினியூஸா கேம் ப்ளே பண்ணும்போது மொபைலோட வார்ம் ரொம்பவே அதிகமாகுது. அதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆப்டிமைஸ் பண்ணி அந்த ஹீட் எல்லாம் குறைச்சாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். பட் ரொம்ப ஹெவியான ஹீட்டிங் இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, வார்ம் அதிகமா இருக்கு, இந்த டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏதாவது கொடுத்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தா ஏஐயோட அடாப்டிவ் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் அல்காரிதம் இதெல்லாம் கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் அவங்க பெட்டரா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கணும். சரி, மொபைல்ல த்ரோட்டில் இஷ்யூ ஏதாவது இருக்கா அப்படிங்கறதமே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஸ்டார்டிங்ல எல்லாமே அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குது. பட் போக போக அந்த ஹீட் இன்க்ரீஸ் ஆக லைட்டா அந்த பெர்ஃபார்மன்ஸ் அடிவாங்கிறத நீங்க இந்த கிராஃப்ல நல்லாவே பார்க்க முடியும். மற்றபடி இங்க LPDDR5X டைப் RAM யூஸ் பண்ணிருக்காங்க. UFS 3.1 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. நீங்க ஒரு நார்மல் யூசரா இருக்கீங்க, இல்ல ஒரு கேஷுவல் கேமரா இருக்கீங்க, இல்ல அப்பப்போ கேம் ப்ளே பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து போதுமானதா இருக்கும். மற்றபடி நீங்க மல்டி டாஸ்கிங் யூஸ் பண்றதுக்கு இதுக்கெல்லாமே இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு, பெஸ்டாவும் இருக்கு. OPPOட Reno சீரிஸ் அப்படினாலே ஹைலைட் என்ன கேமரா தான். இந்த டைம் கேமரால அப்கிரேட் பெருசாவே பண்ணிருக்காங்க. இங்க ரியர்ல பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் சோனியோட IMX882 அப்படிங்கிற ஒரு சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. செகண்டரி சென்சாரா ஒரு 8 மெகாபிக்சல்ல ஆம்னிவிஷன் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. மூணாவதா இங்க 50 மெகாபிக்சல்ல சாம்சங்கோட JN5 டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்து டெலிஃபோட்டோ கிடையாது, இந்த டைம் டெலிஃபோட்டோ 50 மெகாபிக்சலா கொடுத்தது நல்ல விஷயம் தான். கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது அந்த ஸ்கின் டோன்லாம் அப்படியே நேச்சுரலா எடுத்து தருது. ஒரு சில டைம் வந்து அந்த கலர்ஸ் வந்து பெட்டராவே எடுத்து தருது. போட்டோல டீடைல் நல்லா இருக்குது, கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன் இதெல்லாமே நல்லா இருக்குது. நீங்க டீசென்ட்டான லைட்டிங்ல எடுத்தாலுமே கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. போர்ட்ரைட் ஷாட்லமே போட்டோட குவாலிட்டி நல்லா இருக்கு, ஸ்கின் டோன் இதெல்லாமே பெட்டரா எடுத்து தருது, டீடைலுமே நல்லா இருக்குது. ஒரு சில டைம்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹேர்லலாம் அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இன்னுமே அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இல்ல. சம்டைம்ஸ் மேல நீட்டிட்டு இருக்குது அப்படின்னா அந்த ஹேர் எல்லாமே ஹைட் பண்ணிடுது. இன்னும் கொஞ்சம் அவங்க ஆப்டிமைஸ் பண்ணி அந்த எட்ஜ் டிடெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணணும். மற்றபடி இங்க டெலிஃபோட்டோ கொடுத்திருக்கனால நார்மலா எடுக்கிறத விட 3.5xல நம்ம போட்டோஸ் எடுத்தோம் அப்படின்னா அந்த போட்டோட குவாலிட்டி இன்னுமே பெட்டரா இருக்குது. இங்க பிரைமரி சென்சார் டெலிஃபோட்டோ ரெண்டுக்குமே OIS சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. OIS ஆன் பண்ணி நம்ம வீடியோஸ் எடுக்கும்போது 4K 60 fps நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. அதுவுமே நல்லா ஸ்டேபிளா எடுத்துக்க முடியுது. ஆனா அந்த வீடியோஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த எக்ஸ்போஷர் வந்து ஸ்டேபிளா இல்லாம அப்பப்போ அது வேரி ஆகிக்கிட்டே இருக்குது. சோ அதனால வீடியோஸ் பார்க்கிறது நம்மள ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுது. அது போக இந்த செக்மெண்ட்ல இவங்க 4Kல HDRல வீடியோஸ் எடுக்கிற மாதிரி சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதுவுமே இதுல ஒரு பெரிய பிளஸ் தான். இது போக டிஜிட்டல் ஜூமே 120x கான சப்போர்ட் இருக்குது. நம்ம லாங்ல கூட எடுத்துக்கலாம், பட் அந்த அளவுக்கு டீடைலா எடுக்க முடியல. கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அப்படிங்க செல்ஃபி கேமராவுக்கு வந்தா இங்கேயுமே 50 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. அதோட பெர்ஃபார்மன்ஸ்மே நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது போட்டோலாம் நல்ல குவாலிட்டியா அந்த ஸ்கின் டோன்லாம் நேச்சுரலா எடுத்து தருது. டீடைலுமே நல்லா இருக்குது. ஈவன் ஓரளவு டீசென்ட்டான லைட்டிங்ல எடுக்கும்போதுமே போட்டோஸ் வந்து நல்லா இருக்குது. வீடியோஸ் அப்படின்னு பார்த்தாலுமே செல்ஃபில 4K 60 fps கான சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அதுவுமே வீடியோ குவாலிட்டி நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது பார்க்குற மாதிரி இருக்குது. இங்க கேமராவோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா நீங்க வீலாக் இந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட வாய்ஸ் என்ஹான்ஸ் பண்றதுக்காக AI வாய்ஸ் என்ஹான்சர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ மேல இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை நீங்க ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பேசுறீங்களோ அது மட்டும் தான் கேட்கும். சைடுல இருந்து வரக்கூடிய அந்த நாய்ஸ் எல்லாமே கட் பண்ணிடுது. இது ஓரளவு பெட்டராவே ஒர்க் பண்ணுது. இது போக அந்த லைவ் போட்டோ 2.0 ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. போட்டோ எடிட் பண்றதுல பார்த்தோம் அப்படின்னா AI ஃபீச்சரான ஸ்டைல் டிரான்ஸ்ஃபர், பெர்ஃபெக்ட் ஷாட், ரீகம்போஸ், பெஸ்ட் ஸ்பேஸ், AI ஸ்டுடியோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே அதுலயுமே கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த AI ஸ்டுடியோல பார்த்தோம் அப்படின்னா சிலது தான் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் வந்து பெய்ட் மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. சோ அது பெருசா யூஸ் ஆகாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான விஷயங்களுமே ஃப்ரீயா கொடுத்திருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லையா? OPPO ஃபேன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா இங்க கேமராலமே ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா நம்ம கேமரா கண்டினியூஸா யூஸ் பண்ணும்போது மொபைலோட வார்ம் வந்து அதிகமா இருக்குது. கேமிங்லமே வார்ம் அதிகமா இருக்குது. கேமரா யூஸ் பண்ணும்போதுமே வார்ம் அதிகமா இருக்கு. மத்தபடி நம்ம நார்மல் டைம் யூஸ் பண்ணும்போதெல்லாம் அந்த டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகல. கேமரா யூஸ் பண்றவங்க அதிகமா நீங்க கண்டினியூஸா யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த வார்ம் அதிகமாகிறது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமா இருக்கலாம். சாஃப்ட்வேரை பொறுத்தவரை அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15 கொடுத்திருக்காங்க. ColorOS 15 மேல. மத்தபடி இந்த ColorOSல தேவையில்லாத எக்கச்சக்கமான ப்ளோட்டர்ஸ் இருக்குது. குட்டி குட்டி கேம்ஸ் நிறைய இருக்குது. ஆட்ஸ் இருக்குது. புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இதெல்லாமே OPPO மொபைல்ஸ்ல எப்பவுமே இருக்கக்கூடியதான். பட் இதுலயுமே இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி நார்மலா யூஸ் பண்றதுக்கு நல்ல ஸ்மூத்தாவே இருக்குது. மற்றபடி மொபைலோட பிளேஸ்மெண்ட் பார்த்தா டாப்ல ஹைஆர் பிளாஸ்டர் கொடுத்திருக்காங்க. செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைடுல வந்தா எதுவுமே கொடுக்கல. பாட்டம்ல வந்தா இங்க சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அது ஓபன் பண்ணா 2 சிம் மட்டும் தான் போட முடியும். இதுல மைக் இருக்கு, டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்கு, கீழ ஒரு ஸ்பீக்கர், டாப்ல ஒரு ஸ்பீக்கர். ஏற்கனவே சொல்லிட்டேன் டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கு. ரைட் சைடுல வந்தா வால்யூம் அப் டவுன் பட்டன், கீழே பவர் பட்டன், ஃபிங்கர் பிரிண்ட்
பிரிண்ட் சென்சார் அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராவே கொடுத்திருக்காங்க. ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான், நல்ல ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்கு. இதுபோக Wi-Fi 6 கொடுத்திருக்காங்க, ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 கொடுத்திருக்காங்க, IP ரேட்டிங்மே கொடுத்திருக்காங்க. பொதுவா இந்த செக்மெண்ட்ல லான்ச் பண்ணக்கூடிய ஒரு சில மொபைல்ல பார்த்தோம் அப்படின்னா பிரீமியம் செக்மெண்ட் மொபைலா இருந்தாலுமே IP ரேட்டிங்ல கட் பண்ணிடுறாங்க. பட் இவங்க IP66, 68, 69 மூணுமே கொடுத்திருக்காங்க. மேக்ஸிமமா இங்க 69 கொடுத்திருக்கனால நீங்க தண்ணியில இதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணலாம், வீடியோஸ் எடுக்கலாம், போட்டோஸ் எடுக்கலாம். பட் வாட்டர் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா வாரண்டி வந்து கிளைம் ஆகாது, அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ கீழே போடாத வரைக்கும் நீங்க மேக்ஸிமம் வாட்டர்ல யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படியே மொபைலோட பேட்டரின்னு பார்த்தா இங்க 6000 mAh கொடுத்திருக்காங்க, 80 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே பார்த்தோம் பாக்ஸ்க்குள்ள அடாப்டரும் கொடுத்திருந்தாங்க. அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது வேகமாவே சார்ஜ் பண்ணிட முடியுது. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸுமே நம்ம ஷார்ட் டைமா தான் செக் பண்ணோம், செக் பண்ண வரைக்கும் நல்லா தான் இருக்குது. இருந்தாலுமே லாங் டைமா செக் பண்ணிட்டு ரிவ்யூல டீடைல்டா அப்டேட் பண்றேன். கடைசியா அந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இந்த வீடியோ நான் எம்பார்கோல ஷூட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இதோட எக்ஸாக்டான பிரைஸ் தெரியாது. பட் இதுல 3 வேரியன்ட் வந்து லான்ச் பண்றாங்க. 8+256, 12+256, 12+512 அப்படின்னு. 8+256 பார்த்தோம் அப்படின்னா ஒரு 30,000 ரூபாயில இருந்து 35,000 ரூபாய்க்குள்ள இதோட பிரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். இன்க்ளூடிங் கார்டு ஆஃபர் இதெல்லாம் கொண்டு வந்து கூட ஒரு 30,000 ரூபாய்க்கு லான்ச் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இந்த மொபைல்ல என்ன அப்கிரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா Reno 13க்கும் Reno 14க்கும் பெரிய அளவுல இங்க அப்கிரேட் கிடையாது. அதனால நீங்க ஆல்ரெடி Reno 13 வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த மொபைலே வச்சுக்கலாம். ஏன்னா இதுல எக்ஸ்ட்ராவா ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க, பேட்டரி கெபாசிட்டியை மைனரா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. மற்றபடி ஒரு சில ஆப்டிமைசேஷன் பண்ணிருக்காங்க, இங்க பெருசா சேஞ்சஸ் அப்படின்னு இல்ல. சோ நான் சொன்ன விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்து மொபைலோட பிரைஸும் உங்களுக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா தாராளமா இந்த மொபைலை செக் பண்ணி பாருங்க. வியூ ப்ராடக்ட்ல டேக் பண்ணியிருக்கேன்.